भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णं वन्दे जगद्गुरुं। இரண்டு பண்புகள் நம்மால் பார்க்கப்பட்டுள்ளது. ஒன்று அபயம், மற்றொன்று நேற்றைக்கு நாம் பார்த்த சத்வ சம்சுத்தி. இந்த இரண்டும் பார்க்கப்பட்டுள்ளது. சத்வ சம்சுத்தி என்று சொன்னால் மன தூய்மை, அகத்திலும் புறத்திலும் மன தூய்மையுடன் இருத்த, கலங்கம் இல்லாத மனம், தூய்மையான. தூய்மை இல்லாத மனம் படைத்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? விரிவா பார்த்தோம். அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? மோகாஷாகா மோக கர்மானஹா மோக ஞானாகா விசேதசா ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் சுதாகா. ஏற்பட்டவர்கள் அசௌச்சம் அபி ஆச்சார அனாச்சாரா அசத்தியம் தேஷு உச்சதே எல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த நல்ல பண்புகள் நம்மிடம் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதையும் பார்த்தோம். நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வது முக்கியமாக 4 பண்புகளை பார்த்தோம். மோதம், மோதம் என்றால் நம்ம சொல்லுவோம் அல்லவா, மோதக குழக்கட்டைன்னு சொல்றோம். மோத என்றால் மகிழ்ச்சி, மோதம். மைத்ரி பாவம், 3வது தயா, 4வது உபேக்ஷா. உபேக்ஷா ரொம்ப முக்கியமான ஒன்று. யாரையும் நான் விரும்பாமை, யாரையும் நான் வெறுக்காமை, விலகி செல்லுவது, தவிர்த்து செல்லுவது. இந்த 4ம் நம்முடைய மனதிலே இருந்தால் என்ன பிரயோஜனம்? நல்ல பண்புகள் நம்மிடம் வந்தால் என்ன பிரயோஜனம்? அதையும் பார்த்தோம். மனமானது தூய்மை அடையும் நேரத்திலே அந்த மனம் பக்தி என்கின்ற சாதனத்தை கொண்டு வருகிறது. 2வது ஞானத்தை பெறுகிறோம். 3வது மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் வந்து மோட்சத்தையும் அடைகிறோம். இதுவரை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு 3வது சாதனத்துக்குள்ளே போகிறார். தானம். தானம் என்று சொல்லக்கூடிய ஞானம், ஞான சாதனம். இப்ப தானம் என்று சொல்லும் பொழுது கொடுத்தல் என்கின்ற பொருளில் வருகிறது. தானம் என்றால் கொடுத்தல், சமர்ப்பித்தல், ஒப்படைத்தல், நிறைய பொருள் வருகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பண்பை சொல்லுகிறார். தானம் என்பதற்கு தூய்மைப்படுத்துதல். இதுதான் நமக்கு தேவையான ஒரு லட்சணம். தானம் என்பதற்கு தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. நாம் அதை எடுத்துக்கொண்டு ரொம்ப விரிவாக இன்றைக்கு பார்ப்போம். தானம். யாருக்கு தானம் கொடுப்பது? தீன ஜனாயச்ச வித்தம் தேயம் அப்படிங்கிறார் அதிசயங்கர பகவத் பாதால் பஜகோவிந்தத்திலே. தேயம் கொடு, தனத்தை தேயம், செல்வத்தை கொடு, தானமாக கொடு. யாருக்கு? தீன ஜனாகா, தீன மனிதர்களுக்கு, ஏழ்மை நிலையிலே உள்ளவர்களுக்கு.
புகழற்று இருக்கக்கூடியவர்களுக்கு, புகலிடம் இல்லாதவர்களுக்கு, துன்பப்படக்கூடிய ஜீவராசிகளுக்கு, அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, உதவி வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு, தீன ஜனாகா பயந்து இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தனம் தேயம் செல்வத்தை தானமாக. இப்போ தானம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இல்லாதவர்களால் கொடுக்க முடியாது தானம். என்னிடம் எதுவுமே இல்லை, நான் எப்படி தானம் கொடுக்க முடியும்? இல்லாதவர்களால் தானம் கொடுக்க முடியாது. சரி, அப்ப யார் தானம் கொடுக்க அதிகாரம் உடையவர்கள்? சன்னியாசிகளால் கொடுக்க முடியுமா என்றால் சன்னியாசிகளுக்கும் இல்லை, அவர்களும் தானம் கொடுக்க முடியாது. வாங்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியோ, வாங்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சன்னியாசியோ தானம் கொடுப்பதற்கு அருகதையற்றவர்கள். வாங்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தானம் கொடுக்க முடியாது. ஏழ்மை நிலையிலே உள்ளவர்களுக்கும் தானம் கொடுக்க முடியாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்றால் படிக்கக்கூடிய காலத்திலே அப்பாவை அம்மாவை சமூகத்தை ராஜ்யத்தை சார்ந்து இருக்கக்கூடியவனாலும் தானம் கொடுக்க முடியாது. 3 ஆசிரமத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சன்னியாசிக்கும் தானம் கொடுக்க முடியாது. அப்ப யாரு தானம் கொடுக்க முடியும்? யார் தானம் கொடுக்க அதிகாரம் உடையவர்கள்? யார் தனத்தை சம்பாதிக்கின்றார்களோ, தனம் சம்பாதிப்பதற்கு அருகதை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தானம் கொடுக்க முடியும். அவர்களுக்கு தான் தானம் கொடுப்பதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது. அதனால்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது, ரொம்ப அழகான ஔவையார் பிராட்டியும் அதே சொல்லுகிறார், ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன். என்ன அழகான ஒரு பண்பு பாருங்கள். யாருக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் ஏற்பது இகழ்ச்சிங்கிறார். அவர்கள் யாரிடத்திலும் போய் இந்த தானம் என்று சொல்லும் போது லஞ்சம்ங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அந்த தன்னுடைய நேர்மையான சம்பாத்தியத்துக்கு மேலே எதையுமே பெறாமை ஏற்பது இகழ்ச்சி. நேர்மையாக தர்மத்தின் வழியிலே செல்வத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு யாரிடத்திலும் போய் ஏற்பது, எந்த காரணத்தை கொண்டும் ஏற்பது என்பது அவர்களுக்கு இழுக்கு, ஏற்பது இகழ்ச்சி. என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஐயமிட்டு மற்றவர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு நீ சாப்பிடுங்க. இந்த இடத்துல யாருக்கு தனத்தை சேர்க்கக்கூடிய அருகதை இருக்கிறதோ அவர்கள்தான் தானம் கொடுப்பதற்கு அதிகாரம் உடையவர்கள். மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்னொன்னா போவோம், படிப்படியா போவோம். இப்ப தானம் கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே சம்பாத்தியம் உடையவன் தான், சம்பத்து உடையவன் தான் தானம் கொடுக்க முடியும் என்று சொன்னால், நான் நேர்மையான வழியிலே சம்பாதித்து தானம் கொடுக்கணும். நான் லஞ்சம் வாங்கியோ தவறான வழியிலே நான் சம்பாதித்தோ, மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதித்தோ, மற்றவர்களை அடித்து புழிந்து சம்பாதித்தோ பெறக்கூடிய வஸ்துவை நான் தானமாக கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அது தானம் இல்லை. அந்த தானத்தினாலே கொடுப்பவனுக்கும் நன்மை இல்லை, வாங்கக்கூடியவனுக்கும் நன்மை இல்லை.
தானம் என்று வருகின்ற நேரத்திலே எதையெல்லாம் தானம் கொடுப்பது? உடல் உழைப்பை தானமாக கொடுத்தல், நம்மிடம் நேர்மையான முறையிலே சேர்க்கின்ற செல்வத்தை தானமாக கொடுத்தல், இதெல்லாம் நமக்கு செல்வம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் தானமாக கொடுத்தல், உடல் உழைப்பை தானமாக கொடுத்தல், நல்ல இனிமையாக அன்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தானமாக கொடுத்தல், மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தாமல் இனிமையான முறையிலே அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுதல் என்கின்ற தானத்தை கொடுத்தல், நல்ல எண்ணங்களை தானமாக கொடுத்தல், நல்ல அறிவை தானமாக கொடுத்தல், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல கலைகளை தானமாக கொடுத்தல், எனக்கு என்று சில கலைகள் இருக்கும், சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும். ஒரு கணக்கர், ஒரு மருத்துவர், ஒரு வழக்கறிஞர், ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு நீதிபதி, ஒரு ஆசிரியர், இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கு அல்லவா? ஒரு பொறியாளர், அந்த அறிவு, அந்த கலைகள், பரதநாட்டிய கலை, வாய்ப்பாட்டு கலை, என்னென்னலாம் நம்மிடம் சிறப்பு அறிவு இருக்கின்றதோ அதை நான் தானமாக கொடுத்தேன். இருந்தாதானே கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ நம்மிடம் இருக்கு, நான் அதை தானமாக கொடுத்து, கொடுக்காத நிலையிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு வருதல் என்பது முதல் படி. கொடுக்கவே மாட்டேன் என்கின்ற நிலையிலிருந்து கொடுத்தல் என்கின்ற நிலைக்கு வருதல் முதல் படி. அதன் பிறகு எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி கொடுத்தால் அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். எல்லாம் இருக்கு, ஆனால் கொடுக்கவே மாட்டேன், எதையுமே கொடுக்க மாட்டேன் என்கின்ற நிலையிலிருந்து கொடுத்தல் என்கின்ற நிலைக்கு வருகிறோம் அல்லவா? அது முதல் படி. அவர்களை நாம் போற்றலாம். அதனால்தான் பகவான் சொல்றார், கர்மம் செய்யாமையிலிருந்து கர்மம் செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு நீ வாப்பா. அதன் பிறகு நீ நியத்த கர்மத்தை செய்ய வேண்டும், நிமித்த கர்மத்தை செய்ய வேண்டும். அந்த கர்மத்தை எப்படிலாம் செய்யலாம், எந்த பண்புடெல்லாம் செய்யலாம் உனக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். கர்மம் செய்யாமை என்பதிலிருந்து கர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு முதல்ல வா. தானம் கொடுக்க மாட்டேன் என்கின்ற நிலையிலிருந்து தானம் கொடுக்கணும் என்கின்ற மனோநிலைக்கு வருதல் முதல் படி. ஏன் தானம் கொடுக்கணும் சுவாமிஜி? என்ன அவசியம் வந்தது சுவாமிஜி? எங்களுக்கு எல்லாரும் தானம் கொடுத்தார்கள், நாங்களே கஷ்டப்பட்டு தானே முயன்று முன்னேறி வந்திருக்கின்றோம். எதற்கு நாங்கள் தானம் கொடுக்க வேண்டும்? நான் யாருக்கும் தானம் தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் இருக்கலாம். தானம் என்பது நாம் கேட்காமலேயே சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் வாங்கி இருக்கிறோம். உதாரணத்திற்கு இந்த உடல் நாம சமைத்து வந்தவை அல்ல. இந்த உடல் இன்றைக்கு இந்த உடல் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த உடல் நானே சமைத்து கொண்டு வந்தவை அல்ல. எனக்காக 2 ஜீவன்கள் மிகவும் தபம் செய்து இந்த சரீரத்தை தாங்கி இறக்கி வைத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரம் என்னை பொறுத்த மட்டுக்கும் தானம், அவர்கள் கொடுத்த தானம். பாருங்கள், நாம ரொம்ப
என்னமோ சாதித்து விட்டோம், நானா இருக்க கண்டு எல்லாம் செய்கிறேன், என்னால் தான் எல்லாம் செய்யப்பட்டது, என் அம்மா அப்பாவுக்கு அதை நான் செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன், அவர்களுக்கு திருப்தியிலே நின்னலாமோ நாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த சரீரம், முதல்ல இந்த சரீரத்தை எடுத்துக்கொள். இந்த ஸ்தூல சரீரமானது தானம் கொடுக்கப்பட்டது. என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்கு போட்ட பிக்ஷை. அவர்கள் மட்டும் சிறிது நினைத்திருந்தால் இந்த சரீரத்தை கருவிலேயே கரு அறுத்திருக்கலாம் அல்லவா? அவர்கள் செய்யவில்லையே. எவ்வளவு பெரிய காருண்யம் அவர்களுக்கு. அப்ப இந்த ஏழை, இந்த சரீரத்தை என்னால் சமைக்க முடியாத ஒரு ஏழைக்கு, தகுதி இல்லாத ஒரு ஏழைக்கு தாயும் தகப்பனும் போட்ட பிக்ஷை இந்த சரீரம். சரீரம் கீழே வந்து விழுந்ததற்கு பிறகு இந்த சரீரத்திற்கு என்னென்ன தேவையோ அதை இறைவன் எனக்கு போட்ட தானமாக நான் பார்க்கிறேன். நான் சமைக்கவில்லை. இந்த உடல் இந்த உலகத்திலே உயிருடன் நடமாடிக்கொண்டிருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, ஏதோ ஒரு பணியை செய்கிறது, உறவாடுகிறது, சம்பாதிக்கின்றது என்றால் அது இறைவன் போட்ட பிச்சை. காரணம் பாருங்கள், பிராணன் நான் சமைக்கவில்லை, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற தானம். ஜலம் இறைவன் கொடுத்திருக்கின்ற தானம். இடம், ஸ்பேஸ் இறைவன் கொடுத்திருக்கின்ற தானம். அன்னம் இறைவன் கொடுத்திருக்கின்ற தானம். என்னை பாதுகாப்பதற்கு உண்டான உறவை கொடுத்திருப்பதற்கு இறைவன் எனக்கு போட்டிருக்கக்கூடிய தானம். இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களை எல்லாம் நான் அனுபவிக்கின்றேனே, எதுவும் என்னால் படைக்கப்பட்டவை அல்ல. 5 இந்திரியத்திற்கும் மனதுக்கும் இறைவன் போட்டிருக்கக்கூடிய தானம் நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இலவசமாக எனக்கு இறைவன் பிக்ஷை போட்டிருக்கிறார். அதான் ஒருத்தர் ரொம்ப அழகா எழுதினார், அத்தியாவசியமான பொருள் இறைவனால் இலவசமாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை அதற்கு இறைவன் வாடகை போடுகிறேன், நீ இதையெல்லாம் பயன்படுத்துகிறாய், உனக்கு நான் வாடகை போடுகிறேன், கூலி போடுகிறேன் என்று சொன்னால் நாம் சம்பாதிப்பது இந்த உலகத்திலே காணவே காணாது. காரணம் ஒரே ஒரு விஷயம், இந்த சுவாச காற்று வெளியிலிருந்து உள்ளே போகிறதே, இதற்கு இறைவன் ஒவ்வொரு மணித்துளியும் இறைவன் நமக்கு கணக்கு போட்டு எனக்கு பில்லு கொடுறா, எனக்கு பணம் கட்டி என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும். இறைவன் போட்ட பிக்ஷை, இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய தானம், இந்த காற்று வெளியிலே இருக்கக்கூடிய காற்று உள்ளுக்குள்ளே சுவாசமாக போய் நான் இன்றைக்கு ஆனந்தமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இறைவனுக்கு நான் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கின்றேனா? இலவசமாக இந்த காற்றை கொடுத்திருக்கிறாயே அப்பா, இலவசமாக எனக்கு உயிர் வாழ்வதற்கு இடத்தை கொடுத்திருக்கின்றாயே இறைவா, காற்றை கொடுத்திருக்கின்றாயே, ஜலத்தை கொடுத்திருக்கின்றாயே, அன்னத்தை கொடுத்திருக்கின்றாயே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய? அதான் ஒரு அழகான தேவார பாடல் சொல்லுகின்றது, பூக்கை கொண்டரன் உன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிலார், ஆக்கைக்கே இறை தேடி அலமர்ந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. அற்புதமான தேவார பாடல். இறைவன் எனக்கு அழகான கையை கொடுத்திருக்கிறான், வாக்கை கொடுத்திருக்கிறான், சரீரத்தை கொடுத்திருக்கிறான். இதை கொண்டு இறைவனுக்கு நான் பூஜையோ ஜபமோ அபிஷேகமோ ஆராதனையோ வழிபாடோ செய்யாமல் போனால், பூக்கை கொண்டரன் உன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிலார்.
ஆக்கை கேயிரை தேடி அலமர்ந்து. இந்த சரீரமே ஆத்மா என்று இந்த சரீரத்தை போஷாக்கு செய்வதிலேயே வாழ்க்கையை நான் கழித்து விட்டால், உண்டு உறங்கி போகத்தை அனுபவித்து உறவாடி இதிலேயே என்னுடைய வாழ்க்கையை கழிந்து விட்டால், காக்கைக்கே இரையாகி கழிவரே. காக்கைகளும் பருந்துகளும் நாய்களும் புழுக்களும் இந்த உடம்பை சாப்பிட்டு போகின்ற அந்த இடத்திற்கு இந்த சரீரம் போகும், இந்த வாழ்க்கை போகும். வீணான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன், என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கை? அப்போ இந்த சரீரம் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த சரீரமான இந்த உலகத்திலே விழுந்து வாழ்வதற்காக எனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நான் கேட்பதற்கு முன்பாகவே இறைவன் எனக்கு கொடுத்து விட்டான் தானமாக. ஒருவேளை இதையெல்லாம் சமைத்துத்தான் நான் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். காலையில எழுந்த உடனேயே முதல்ல நான் பிராணனை சம்பாதித்துக் கொண்டுதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து பாருங்கள், அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நாம் இருக்கக்கூடிய இடம் சம்பாதிக்கப்பட்டு தினந்தோறும் சம்பாதிக்கப்பட்டுத்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கதி இருந்தால், நாம் இன்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நேரமே இருக்கிறது இல்லை. சம்பாதிக்கிறதுக்கே நிறைய நேரம் போய்விடுகிறது. 16 மணி நேரம் நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லை. யார் இடத்திலும் பேச நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்குற நேரம் இல்லை, உறவாட நேரம் இல்லை. ஒருவேளை இறைவன் இந்த காற்றையும் நீ சம்பாதித்துக் கொண்டுதான் வாழ வேண்டும், இருக்கக்கூடிய இடத்தை நீ சம்பாதித்துக் கொண்டுதான் வாழ வேண்டும் என்று வைத்திருந்தால் நினைத்து பார். இறைவன் அப்படி நம்மளை தண்டிக்கல. நம்மை இந்த உலகத்திலே போடுவதற்கு முன்பாகவே இந்த ஜீவனுக்கு என்னென்ன தேவையோ, எப்பொழுது தேவையோ, எவ்வளவு காலம் தேவையோ, அத்தனையும் இறைவன் தானமாக கொடுத்திருக்கிறான். அவர் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. மூன்றாவது, இந்த சரீரத்துக்கு தேவையான போஷாக்கு இதுடன் நாம் நின்றுவிட்டால் நம்ம வாழ்க்கை உயர்வு என்பது இருக்காது. அது மிருக வாழ்க்கை. இறைவன் நமக்கு 6வது அறிவு ஒன்று படைத்திருக்கிறான், அதுதான் மனது. அந்த மனதிலே நல்ல பண்புகளும் நல்ல அறிவும் தேவை. அந்த நல்ல பண்புகளையும் அறிவையும் கொடுப்பதற்கு உண்டான ஆச்சாரியனையும், அந்த அறிவை நமக்கு கொடுத்து நமக்கு நல்ல பண்புகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்காக உண்டான சாஸ்திரத்தையும் இறைவன் நாம் கேட்பதற்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறானே. அப்போ இருக்கு வாழ்க்கையிலே தேவையான அறிவு குருவாக இருந்து, ரிஷிகளாக இருந்து நமக்கு கொடுக்கிறார்கள். வேதத்தின் துணை கொண்டு, உபனிஷதங்களின் துணை கொண்டு ரிஷிமார்கள் நமக்கு அறிவை கொடுக்கிறார்கள் நாம் கேட்பதற்கு முன்பாகவே. சாஸ்திரம் நமக்கு வாழ்க்கை முழுக்க கூட வருகிறது நாம் கேட்பதற்கு முன்பாகவே. அப்ப இந்த மூன்றும் பார்த்தீர்கள் என்றால், உடல் நிலையிலே தானம், உள்ளத்து நிலையிலே தானம், அறிவு நிலையிலே தானம், இந்த மூன்றும் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு, நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நமக்கு இறைவனால், குருவால், தாய் தகப்பனால் நமக்கு தானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த மூன்றையும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நான் திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்ற நேரத்திலே நான் வாங்கிக் கொண்டே மட்டும்தான் இருப்பேன், கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், திருவள்ளுவர் சொல்றார்,
இப்பேற்பட்டவர்கள் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. இவர்கள் நன்றி மறந்தவர்கள். இவர்களுக்கு எங்குமே பிறவி கிடையாதாம், உய்வு என்பதே கிடையாதாம். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டு, உய்வு இல்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. நாம் கேட்பதற்கு முன்பாகவே செய்த நன்றி இருக்கல்லவா, சரீரம், இறைவனால் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இன்பம், பொருள்கள், உலகம், உறவுகள், அதே போல ரிஷிகளால் நம்ம கொடுக்கக்கூடிய சாஸ்திரம், அறிவு, இவைகள் எல்லாம் செய்த நன்றி. நாம் கேட்பதற்கு முன்பாகவே தகுதி இல்லாத போதே நமக்கு செய்து விட்டார்கள். அந்த நன்றியை வாங்கிய நான் செய் நன்றி கொண்ட மகருக்கு, நன்றியை மறந்து விட்டேன், நான் திருப்பி எதையுமே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். வாங்கிக் கொண்டேதான் இருப்பேன், கொடுக்க மாட்டேன் என்றால் உய்வு என்பது இல்லை. அப்பேற்பட்டவர்கள் எங்கும் உய்ய மாட்டார்கள், எந்த உலகத்திலும் அவர்கள் உய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு உய்வு என்பதே கிடையாது. அப்போ இங்க நான் ஏன் கொடுக்கணும்னா, நான் வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து விட்டேன், இப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கின்றேன், இனிமேல் நான் கொடுக்க வேண்டும். ஆகையினாலே இங்க என்ன சொல்லுகின்றது உபநிஷதம் அல்லது கீதை? தானம். தைத்திரிய உபநிஷத்திலே மாணவன்ட்ட குரு சொல்லி அனுப்புறார், ஸ்ரீயாதேயம் கிரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் அதயதி தே கர்ம விசிகித்சாவா திருத்த விசிகித்சாவா ஸ்யாத். செல்வத்தை தானமாக கொடு. ஸ்ரீயாதேயம், செல்வம் என்று சொல்லும் பொழுது எல்லாமே செல்வங்கள் தான். நம்மிடம் இருக்கின்ற உயர்ந்தவை அத்தனையும் செல்வங்கள் தான். பார்த்தோம் அல்லவா, உடல் உழைப்பு செல்வம், நிறைய நேரத்தை கொடுப்பது, நல்ல நேரத்தை கொடுப்பது செல்வம், நல்ல அறிவை கொடுப்பது செல்வம், நல்ல குணத்தை கொடுப்பது செல்வம், நல்ல பண்புகளை கொடுப்பது செல்வம். இங்க கொடுத்தல், கொடுக்காமை என்கின்ற நிலையிலிருந்து கொடுத்தல் என்கின்ற நிலைக்கு நான் வருது. ஏன் கொடுக்கணும் பார்த்துக்கோ. நான் வாங்கிக் கொண்டு கடன்பட்டவனாக இருக்கின்றேன், ஆகையினாலே நான் கொடுத்தே தீர வேண்டும். அப்போ தீன கொடுத்தல் என்று வரும்போது நான் வாங்கிக் கொண்டதனாலே கொடுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கடன் பட்டிருக்கின்றேன், செய் நன்றி, எனக்கு எல்லோரும் கொடுத்து விட்டார்கள், நன்றி கடன் பட்டிருக்கின்றேன், திருப்பி நான் கொடுக்க வேண்டும். சரி, நீங்க கேட்கலாம், கொடுக்காமல் போனால் நான் நன்றி மறந்தவனாக இருந்து விட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன வந்தது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வாதம் செய்தால் என்ன நடக்கும்? இந்த உலகத்திலே என்ன நடக்கும்? திருவள்ளுவர் சொல்லிட்டார், அவர்கள் உய்யவே இல்லை என்று. இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, செய் நன்றி மறந்தவர்கள் முதல்ல அவர்களுக்கு நல்ல பண்புகள் என்பது இருக்காது, மன தூய்மை என்பது அவர்களிடத்திலே நம்மால் பார்க்க முடியும். சம்சுத்தின்னு சொல்றோம் அல்லவா, அதை பார்க்க முடியாது. அபய மனத்தையும் பார்க்க முடியாது. பயம், போட்டு வாட்டி வதைக்கும். சரி, நன்றி மறந்தவர்கள் பயத்துடன் இருப்பார்கள்.
நல்ல பண்புகள் இல்லாமல் இருப்பார்கள், நல்ல உறவுகள் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு என்று எந்த உறவும் இருக்காது. நண்பர்கள் என்றோ, நல்ல நண்பர்கள் என்றோ, நல்ல கூட பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய உறவோ, நல்ல மனைவி என்கின்ற உறவோ, நல்ல குழந்தைகள் என்கின்ற உறவோ யாரும் அவர்களுடன் இருக்க மாட்டார்கள். தனிமை என்பதுதான் இவர்களுக்கு தண்டனையாக கொடுக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு யாருடனும் உறவாடுவதற்கு இவர்கள் தகுதி படைத்தவர்களாக இருக்க மாட்டார். இவர்களும் யாருடனும் உறவாட மாட்டார்கள், மற்றவர்களும் இவர்களுடன் உறவாட மாட்டார்கள். நாலாவது, இந்த கொடுக்க மாட்டேன் செய் நன்றி மறந்திருக்கிறான் அல்லவா, அவனுக்கு மனதில் எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது இருக்க வாய்ப்பே இல்லை. சந்தோஷம் மனதில் இருக்காது, திருப்தி மனதில் இருக்காது. சந்தோஷம் மனதில் இருக்காது, திருப்தி மனதில் இருக்காது. என்ன சொல்றது, இப்பேற்பட்டவருடைய மனதிலே லோபமும் மோகமும் அதிகமாக இருக்கும். லோபமும் மோகமும் முழுமையாக மனதிலே கொண்டவர்களாய் வாழ்வார். லோபம் என்றால் பேராசை, மோகம் என்றால் மயக்கம், புத்தி மயங்கி போன தன்மையும், மோகம் என்று சொல்லக்கூடிய நிலையும் மனதில் இருக்கும். கொடுக்க மாட்டேன், செய் நன்றி மறந்தாலும் பரவாயில்லை, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தனக்கு தேவையான விஷயங்களை கூட செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு என்பது இருக்காது. தன்னுடைய அவசியமான விஷயத்தை கூட செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது. தன் கூட பிரயாணம் செய்யக்கூடிய மனைவி குழந்தைகளுக்கு கூட செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்காது. அப்புறம் என்ன என்றால், இறைவனுக்கு செய்வது, குருவுக்கு செய்வது, அப்பா அம்மாவுக்கு செய்வது, சமூகத்துக்கு செய்வது, அதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்கணும். தன் மனைவிக்கு தனக்கே செய்து கொள்ளாத பொழுது இவர்கள் தன்னுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ எங்கிருந்து செய்ய போகிறார்கள்? இப்பேற்பட்டவர்களுக்கு நல்ல எண்ணம் மனதிலே இல்லாத பொழுது மனம் எப்பொழுதுமே பயத்துடனும் பதற்றத்துடனும் சந்தோஷம் இல்லா தன்மையுடனும் அதிருப்தியுடனும் இருக்கின்ற மனதிற்கு எதையுமே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்காது இல்லையா? என்ன செய்வார்கள்? யாருடனும் உறவாடாத காரணத்தினாலே தனக்கு யார் தன்னை பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள், பயமுறுத்தி வைத்திருப்பார்கள். காரணம், தனக்கு தேவையானவை இவர்கள் செய்கிறார்கள், இவர்களையும் இழந்து விட்டால் என்ன பண்ணுவது? ஆகையினாலே இவர்களை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களை பயமுறுத்தியோ அடிமைப்படுத்தியோ அவர்களுக்கு வேணும் சொல்கிற சில காரியங்களை செய்தோ அவர்களை தன்பால் தக்க வைத்துக் கொண்டு தன்னுடைய அந்த பய உணர்ச்சியிலும் இருந்தும் கவலையில் இருந்தும் வேதனையில் இருந்தும்
தனிமையிலிருந்தும் தன்னை எப்படியாவது அது கொடுக்கக்கூடிய வழியிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதனால இப்பேற்பட்டவர்களுடன் வாழ்கின்ற நேரத்திலேயே யார் அவர்களுடன் வாழ்கிறார்களோ அவர்கள் இவர்களை விட்டு இங்கும் அங்கும் நகர முடியாது, நகரவும் விட மாட்டார். இப்பேற்பட்டவர்களுக்கு யார் கடவுளாக இருக்க முடியும், எது கடவுளாக இருக்க முடியும் என்றால், இவர்கள் ஈட்டி வைத்திருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் தான் இவர்களுக்கு கடவுளாக இருக்க முடியுமே தவிர வேற யாரும் இவர்களுக்கு கடவுளாக இருக்க முடியாது. அதனால் அந்த செல்வத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம், இறக்கும் தருவாயில கூட எப்படியெல்லாம் அதை காப்பாற்றலாம், யாருக்கும் பொய்விடா வண்ணம் எப்படியெல்லாம் காப்பாற்றலாம். இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, இப்பேற்பட்டவர்கள் இந்த செல்வத்தை கடவுளாக பாவிக்கிறார்களே, அந்த செல்வத்தை உற்பத்தி செய்த, அந்த செல்வத்தை நமக்கு கொடுத்த படைப்பாளியை ஒரு நிமிடம் நினைக்கிறார்களா என்றால், இந்த செல்வத்துக்கு பின்னாடி செல்வத்தை கடவுளாக பாவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, தானம் கொடுக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் சிந்தனை வராது, ஞானத்தை தேடக்கூடிய விருப்பமும் வராது, யாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது, தன்னையும் பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் வராது. அப்ப இப்பேற்பட்டவர்களுக்கு தன்னை விட உயர்ந்ததாக இந்த உயிரற்ற பொருள் கடவுள். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு சரியான முறையிலே தீர்ப்பு கொடுக்கிறாரா அல்லது பாரபட்சம் காட்டுகிறாரா? அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. நேர கிருஷ்ணனிடத்திலே போய் கேட்கிறார், கிருஷ்ணா, உன்னை எல்லோரும் பாரபட்சம் உடையவன் என்று சொல்லுகிறார்கள், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது, உண்மையிலேயே நீ பாரபட்சம் உடையவனா? உன்னுடைய உண்மையான நிலை எனக்கு சொல். பகவான் சொல்றா, சரி வா, உபதேசம் செய்தாலெல்லாம் அவனுக்கு புரியாதுடாப்பா, நான் நேரடியாவே டெமோ பண்ணி காட்டுகிறேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுகிறேன். 2 பேரும் ஒரு அந்தனர் வேடம் போட்டுக்கொண்டு பிக்ஷை பாத்திரத்தை கையிலே ஏந்தி ஒரு வீதி வழியாக வருகிறார்கள். அந்த வீதியிலே ஒரு வீட்டு வாசல்ல வந்து நின்று கொண்டு, பெரும் செல்வந்தருடைய வீட்டு வாசலே வந்து நின்று கொண்டு பிக்ஷை கேட்கிறார். 3 முறை பவதி பிக்ஷாம் தேகி, உள்ளிருந்து சப்தம் வருகிறது. ஒரு பெண்மனை சப்தம் கொடுக்கிறாள். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களுக்கு பிக்ஷை போட மாட்டேன் என்கின்ற முறையிலும், நீங்கள் நன்றாகத்தானே இருக்கிறீர்கள், ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறீர்கள், உழைத்து வாழ வேண்டியது, எதற்காக பிக்ஷை எடுக்கிறீர்கள்? கடினமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி நிந்தனை பண்ணி அனுப்புகிறாள். அர்ஜுனனுக்கு கோபம் வருகிறது. கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதானே சொல்ல வேண்டும். எதற்கு இந்த மாதிரி நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் இவள் சொல்லுகிறாள்? அர்ஜுனனோ க்ஷத்ரியன், அவளை கொன்று விடலாம் என்கின்ற எண்ணத்துக்கு போகிறார். ஆனால் மாறு வேடத்துல வந்திருக்கார், அந்தனர் வேடத்துல வந்திருக்கார், பிரம்மச்சரி வேடத்துல வந்திருக்கார். அதனால உள்ளுக்குள்ள கோபத்தை மறைத்து வைத்துக் கொண்டு பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறார்கள். அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு போய்விட்டு பகவான் சொல்றார், அந்த வீட்டை பார்த்து, உன்னுடைய செல்வம் எல்லாம் அபிவிருத்தி அடையட்டும்.
ஏற்கனவேயே தன் நிந்தனை செய்து விட்டால் இந்த பெண்மணி, இந்த கிரகஸ்தனி. அந்த கோபமே ஆறாத அர்ஜுனனுக்கு பகவான் வேற இப்பொழுது ஆசீர்வாதம் செய்கிறார், உன்னுடைய செல்வங்கள் அபிவிருத்தி அடையட்டும். நிந்தனை செய்யக்கூடியவளுக்கு செல்வம் அபிவிருத்தி அடையட்டும் என்று கிருஷ்ணன் சொல்லுகின்றானே. அப்போ ஊர்ஜிதப்படுத்தி விட்டான் கிருஷ்ணன். பாரபட்சம் காட்டக்கூடியவன். செல்வம் உடையவர்களுக்கு செல்வம் அதிகமாக போய் சேருகிறது, செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் இல்லாமை என்பதே இருக்கிறது. இப்போ கிருஷ்ணன் எல்லோரை போலவும் நடிக்கிறான், பாரபட்சம் உடையவனாக இருக்கிறான். இருந்தும் கிருஷ்ணனிடத்திலே கேட்க முடியவில்லை. பகவான் ஒரு ஏழை விவசாயி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். மாறுவிடத்திலே போகிறார்கள். விவசாயியின் விழம் எடுத்துக் கொண்டு போகிறார்கள். அவரிடத்திலே போய், பசிக்கிறதப்பா, சாப்பிடுவதற்கு ஏதாக இருந்தால் கொடு என்று சொல்ல, இந்த விவசாயியோ அமர வைத்து உடனடியாக போய் பசுமாட்டிடத்திலே பாலை கறந்து கொண்டு வந்து அந்த பாலை காய்ச்சி 3 டம்ளர் வருகிறது. ஆளுக்கு ஒரு டம்ளரை வைத்துக் கொண்டு தனக்கு ஒரு டம்ளரை வைத்துக் கொள்கிறார் அந்த விவசாயி. இவர்கள் 2 பேரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலை அருந்துகிறார்கள். பரமாத்மா பார்க்கிறார், பால் ரொம்ப சுவையாக இருக்கிறது, பசும்பால் ரொம்ப சுவையாக இருக்கிறது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பால் இருந்தால் கூட என் பசி ஆற வேண்டும். தன்னிடம் தனக்காக வைத்திருக்கக்கூடிய பாலை எடுத்து கொடுக்கிறார். அர்ஜுனனுக்கு இன்னும் கோபம் வருகிறது. அவனுக்கு இருக்க வேண்டிய பாலையும் எடுத்து இந்த கிருஷ்ணன் குடிக்கிறானே. இருந்தும் ஒன்றும் பேச முடியவில்லை. இந்த நிகழ்வுகளை எல்லாம் அர்ஜுனன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த டம்ளர் பாலையும் வாங்கி குடித்த பகவான் வெளியிலே வந்து அந்த விவசாயியை பார்த்து சொல்றார், உன்னிடம் இருக்கின்ற செல்வம் எல்லாம் அழிந்து போகும். அர்ஜுனனுக்கு வந்ததே கோபம். அவளோ செல்வம் கொட்டி கிடக்கின்றது, கொடுக்க மாட்டேன் என்று நிராகரிக்கிறாள். இவனோ இவனிடம் இருப்பதே ஒரு பசுமாடுதான், அதையும் அவன் நமக்காக பாலை கறந்து வந்து இந்த பாலை கொடுத்திருக்கிறான், அதையும் அவனுக்கு இல்லாமல் வாங்கி குடித்து விட்டு இப்ப அந்த பசுமாடும் அழிந்து போகட்டும் சொல்கிறாய் கிருஷ்ணா. இது என்னது? நீ என்ன செய்கின்ற? அனுகிரகம் செய்கின்றாயா அல்லது தண்டிக்கிறாய்? என்ன செய்கிறாய் நீ? பரமாத்மா சொல்றார், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கின்றதப்பா. இந்த காரணத்துக்கு அடிப்படையிலே தான் காரியங்கள் நடக்கிறது. அவளுக்கு செல்வம் கொட்டி கிடைக்கிறது, அவளுக்கு செல்வம் மட்டும் போரும். அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய நாயகி லக்ஷ்மியோ நாராயணனோ தேவையில்லை. ஆயனாலே அந்த செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை மட்டும் கொடுத்தேன். எப்படி நாய் வெக்கப்போரை பாதுகாத்தால் எப்படி அந்த நாய்க்கு வெக்கப்போரினாலே எந்த நன்மையும் இல்லையோ, தானும் சாப்பிட முடியாதே, மற்றவர்களுக்கும் அந்த நாய் சாப்பிடுவதற்கு அனுமதிக்க, அதே போல செல்வத்தை கொடுத்து அவர்களும் அனுபவிக்க முடியாமல் மற்றவர்களுக்கும் அனுபவிக்க கொடுக்காமல் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையை மட்டும் கொடுத்து தண்டனை கொடுத்தேன். இவனோ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனுக்கு இடையூறாக அப்பொழுது இடையூறாக இந்த பசுமாடு இடையூறாக இருக்கிறது. அதை எடுத்து விட்டால் 24 மணி நேரமும் 366 நாளும் 365 நாளும் என்னையே நினைப்பான் அல்லவா? அவன் அந்த செல்வத்தை தான் கேட்கிறான், அழியாத மாறாத இறை செல்வத்தை அவன் கேட்கிறான். அவனுக்கு அதை கொடுப்பது என்னுடைய வேலை. அவள் அழியக்கூடிய செல்வத்தை கேட்கிறாள். அந்த செல்வத்தை கொடுத்தால் அந்த செல்வத்தை அவளும் பயன்படுத்த முடியாது. அந்த செல்வத்தை எதுவரைக்கும் அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அதுவரைக்கும் என்னையும் அவள் நினைக்க முடியாது. ஆகையினாலே அவளை நான் தண்டித்தேன், இவனை நான் ஆராதி. அர்ஜுனனுக்கு அப்பொழுதுதான் புரிகின்றது, கிருஷ்ணா எவ்வளவு பெரிய காருண்யம் உடையவன் நீ. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் செல்வத்தையே உத்தமமாக நினைத்து உன்னை மறந்து விடுகின்றதே, நீ அல்லவா உத்தமமானவன்.
உன்னை விட உயர்ந்த இந்த உலகத்தில் அவர் என்னப்பா இருக்க முடியும்? உன்னை நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஜீவராசியில் இருக்கின்றதே. பகவான் சொல்றார், அவரவர்களுடைய கர்ம வினை. அப்ப இந்த இடத்துல தீனம் என்று வருகின்ற நேரத்திலே, கொடுத்தல் என்று வருகின்ற நேரத்திலே, நாம் நம்மிடம் எதெல்லாம் வாங்கப்பட்டதோ, அறிவு வாங்கப்பட்டால், பண்புகள் வாங்கப்பட்டால், உடல் ஆரோக்கியம் வாங்கப்பட்டால், செல்வங்கள் சம்பாதிக்கப்பட்டால், உறவுகள் சம்பாதிக்கப்பட்டால், உடைமைகள் சம்பாதிக்கப்பட்டால், அத்தனையும் நாம் திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம். கொடுக்க மாட்டேன் என்றால் அந்த செல்வத்தினாலேயே நமக்கு, அந்த பணக்கார பெண்மணியை போல நமக்கு அது பெரும் தண்டனை. அது நம்முடன் இருக்க போவதும் இல்லை. ஹரதி நிமேஷாத் காலக சர்வம். ஒரு க்ஷணப்பொழுதே செல்வங்கள் அழிந்து போய்விடும். அது நமக்கு எவ்வகையிலும் சந்தோஷத்தை கொடுக்க போவதில்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய பயத்தை பூக்கப் போவது இல்லை. திருப்தியை நமக்கு கொடுக்க போவது இல்லை. துக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கப் போவது இல்லை. மாறாக பந்தகரத்துவம், துக்ககரத்துவம், அதிருப்தி கரத்துவம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை தான் கொடுக்கும். அப்போ இதிலிருந்து நான் என்ன செய்வது? என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் தேயம் தீன ஜனாயேச்ச வித்தம். ஏழை மனிதர்களுக்கு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நான் செல்வத்தை தானமாக கொடுத்தல், தேயம் கொடுத்தல். நாம் அதுவே பார்த்தோம். தேயம் தானம் என்று வரும்பொழுது கொடுத்தல் என்கின்ற ஒரு அனுபவத்தை பார்த்தோம். அந்த தானம் என்பது எதற்காக கொடுக்கப்படுகின்றது? தூய்மை என்கின்ற காரணத்திற்காக. தானம் என்பது தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக. எப்படி தானம் கொடுப்பதனாலே தூய்மை அடையும்? அப்போ நம்ம இடத்துல அசுத்தம் என்பது இருக்கு. அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் நான் தானம் கொடுக்கிறேன். பாருங்கள், அசுத்தமான உடல் சுத்தப்படுவதற்காக உடலை கொண்டு சேவை. புரிகிறதா? உடல் கர்ம வினையினாலே அசுத்தப்பட்டதாக இருக்கிறது. நாம் செய்த புண்ணிய பாப வினையினாலே இந்த உடல் கிடைத்து அசுத்தமான உடல் சுத்தப்படுவதற்காக தானம், ஷரீர தானம், சேவா தானம், கர்ம தானம், காய தானம், இந்திரியங்கள் சுத்தப்படுவதற்காக, இந்திரியங்கள் மலத்திலிருந்து வெளியே வருவதற்காக, இந்திரியங்கள் சுத்தப்படுவதற்காக இந்திரியங்களை தானமாக கொடுத்தல், நல்ல வாக்கை கொடுத்து, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு அல்லவா? பகவான் கீதையில சொல்றார், காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியைஹி அபி யோகினஹா கர்மம் குர்வந்தி சங்கம் தியக்வா ஆத்ம சுத்தையே. தன்னுடைய சுத்திக்காக தானம் கொடுக்கிறார். அப்போ ஷரீர நிலையிலே உண்டான புண்ணிய பாபவினை அழிவதற்காக நான் தானம் கொடுத்தல், சேவாதானம். மனம் காமத்தினாலே அசுத்தமாகி இருக்கின்றது, ராகத்வேஷத்தினாலே அசுத்தமாகி இருக்கின்றது. அப்போ மனம், அசுத்தமான மனம் சுத்தப்படுவதற்காக நான் மனதை நல்ல பண்புகளை நிரப்பி அன்பை கொடுத்து தானமாக கொடுத்து மனதை சுத்தப்படுத்துவது.
மனதில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்குவது. சூக்ஷ்ம சரீரம். அதனால் 3 படியா சொல்லுகின்றது சாஸ்திரம். ஒன்று பாவனம், மற்றொன்று அபியுதயம், மற்றொன்று நிஸ்ரேயசம். அப்போ மனது நிலையிலே தானம், மன தூய்மைக்காக தானம். அறிவு நிலையிலே அறியாமை என்பது என்னுடைய அறிவை சுத்தப்படுத்தாமல் அசுத்தமாக்கி வைத்திருக்கிறது. அறிவு நிலையிலே இருக்கின்ற அந்த அசுத்தமானது அறியாமை இருள் போகணும்னா நான் ஞானத்தை தானமாக கொடுத்தல், ஞான தானம். அதனால்தான் நம்முடைய சாஸ்திரம் 3 பொருள்களை தானமாக கொடுக்க சொன்னது அன்றிலிருந்து இன்று வரை. ஒன்று வித்யாதானம், அறிவை தானமாக கொடுத்தல். மற்றொன்று வைத்திய தானம், மற்றொன்று அன்னதானம். இந்த 3ம் தானமாக கொடுக்கப்பட்டது. இன்று இந்த 3ம் ஒரு பெரிய வியாபாரம். அன்னம் பெரிய வியாபாரம், மருத்துவம் பெரிய வியாபாரம், அறிவு பெரிய வியாபாரம். எப்பொழுது தானம் என்கின்ற நிலையிலிருந்து வியாபாரம் என்கின்ற நிலைக்கு போகிறதோ அப்ப என்னாகும்? அத்தனை உயர்வான விஷயங்களும் மலினப்பட ஆரம்பிக்கும். அன்னம், அதுல எப்படியெல்லாம் கலப்படத்தை கொண்டு வந்து வியாபாரம் செய்யலாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா? அதனால்தான் நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் விஷமாக இருப்பதற்கு காரணம் என்ன? கலப்படம். அன்னம் என்று சொல்லும் பொழுது எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிடக்கூடிய உணவு மட்டுமல்ல, கலைகள், நாம் அனுபவிக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் கலப்படமாக இருப்பதற்கு காரணம் என்ன? வியாபாரம். வியாபாரம் என்று வரும் பொழுதே ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது. வேகமாக சம்பாதிக்க வேண்டும், குறுகிய காலத்துக்குள்ளேயே பணம் ஈட்டிவிட வேண்டும், மற்றவர்களை விட உயர்ந்தவனாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது எல்லாவற்றிலும் சீரழிவு என்பது வர ஆரம்பித்து விடும். அடுத்தது பார்த்தோம் என்றால் வைத்திய தானம், மருத்துவ தானம். இன்றைக்கு மருத்துவம் வியாபாரமான காரணத்தினாலேதான் நம்முடைய உயிர் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு திரும்பி உயிரோட வந்தால் நிச்சயம் எல்லா பொருளும் பத்திரமாக இருந்து எந்த அதிகமான புதிதாக எந்த வியாதியும் இல்லாமல். காரணம் என்ன? அது வியாபார பொருளாக மாறிய காரணத்தினாலே நல்ல படித்து நல்ல பண்புடன் சேவை புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் கூட, மருத்துவமனைகள் கூட வியாபாரம் என்று வரும் பொழுது அவர்களும் மலினப்படுகிறார்கள், மருத்துவத்துறையும் மலினப்படுகிறது. சுவாமி சிவானந்த மகாராஜ் அந்த காலத்திலேயே மருத்துவராக மலேசியாவில் போய் சேவை புரிய போகிறார். அப்பொழுது ராமகிருஷ்ண மഠத்திலே சன்னியாசி அவரிடத்திலே சிகிச்சை செய்வதற்காக அங்கே வருகிறார். அவருக்கு சிகிச்சை செய்து முடித்ததற்கு பிறகு அவரிடத்திலே மருத்துவதற்கு உண்டான கூலியாக பகவத்கீதை புஸ்தகத்தை கொடுக்கிறார் சாது சன்னியாசி. நான் சன்னியாசிகளிடத்திலே நான் பணம் வாங்குவது இல்லை, நான் தானமாக கொடுக்கிறேன் என்று இவர் சொல்ல, அவர் நன்றி கடனாக இந்த பகவத்கீதை புஸ்தகத்தை கொடுத்து விட்டு அவர் சொல்றாராம், என்னுடைய உடலை
வியாதியிலிருந்து ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டீர்கள், ரொம்ப நன்றி. இந்த பகவத்கீதை உங்களை ஆயுளிலிருந்து உங்களை விடுவிக்கும். இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளும். அதுவரைக்கும் அவருக்கு ஆன்மீகத்தை பற்றி நாட்டம் என்பது கிடையாது, சாஸ்திர அறிவும் கிடையாது, அப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. இந்த மகான் இந்த சாதுவை தொட்ட காரணத்தினாலோ, தரிசித்த காரணத்தினாலோ என்னவோ, சங்கம் கிடைத்த காரணத்தினாலோ என்னவோ, அவர் கொடுத்த அந்த பகவத்கீதை புஸ்தகம் அப்பொழுது அந்த காலத்திலேயே ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தாராம் ஒரு மாதத்திற்கு மலேசியாவில். அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வருகிறார். தன்னுடைய பாலிய சிநேகன் வீட்டுக்கு போகிறார். எல்லா பொருளையும் அங்கே போட்டுவிட்டு தான் எங்கே போகிறோம் என்று கூட சொல்லாமல் 2 வஸ்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கிளம்பிட்டார் ரிஷிகேஷத்துக்கு. ஒரு சிவானந்த மகாராஜ் நமக்கு கிடைக்கவில்லை என்றார், தப்போகன் மகாராஜ் என்கின்ற ஒரு பெரிய மகான் நமக்கு தெரிய வந்திருக்க மாட்டார், சுவாமி சின்மயானந்தஜி நமக்கு இந்த உலகத்திலே கிடைத்திருக்க மாட்டார், சுவாமி சித்பவான், சுவாமி சிதானந்தா இந்த உலகத்திலே கிடைத்திருக்க மாட்டார். எத்தனையோ மகான்கள் அந்த காலத்திலே சுவாமி சிவானந்தரால் தானம், இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட பெரிய தானம், ஞான தானம், மருத்துவ தானம். அவர் சன்னியாசி ஆயனனுக்கு பிறகும் கூட கைலாச ஆசிரமத்தில் போய் சன்னியாசம் வாங்கிக் கொள்கிறார். அவ்வாறு இருந்தும் கூட காலையிலே சத்சங்கத்தை முடித்துவிட்டு, தன்னுடைய நித்திய அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்துவிட்டு, யோக அபியாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு, மருத்துவத்துறையிலே அங்கும் போய் எல்லா சாதுக்களுக்கும் இலவசமாக மருத்துவ தானம் கொடுத்தாராம். வைத்திய தானம், அன்னதானம், வித்யாதானம். என்றைக்கு வித்யானது வியாபார பொருளாக மாறியதோ அதனுடைய தோஷம் பாருங்கள். அதுல பெரிய தோஷம், பெரிய தோஷம். சாஸ்திரம் 3 குழந்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. ஒரு குழந்தையை வேதம் படிக்க கொடு, ஒரு குழந்தையை சமூகத்துக்கு கொடு, ஒரு குழந்தை நீ வைத்துக்கோ என்று சொல்லுகின்றது. எப்பொழுது இந்த 3ம் வியாபார பொருளாக ஆகிவிட்டதோ அப்பொழுது குழந்தை பெற்றுக் கொள்வதை படிப்படியாக 3லிருந்து 2 ஆகி, 2லிருந்து 1 ஆகி, இன்று 1 கூட வேண்டாம் என்கிற நிலைக்கு நாம் இன்றைக்கு வந்து விட்டோம். எவ்வளவு பெரிய தோஷம் பாருங்கள். அப்ப நம்முடைய நலன் மட்டும்தான் பெரிதாக இருக்கிறது. நாம் இந்த சமூகத்திலிருந்து வாங்கியிருக்கின்றோமே இந்த அறிவை, அதை கொடுப்பதற்கு, நாம் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டாமா? அந்த குழந்தையின் மூலமா சமூகத்திற்கு ஞானத்தை கொடுக்க வேண்டாமா? இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டாமா? யார் காப்பாற்றுவார்கள்? உபநிஷதம் சொல்லி அனுப்புகிறது மாணவனிடத்திலே, ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்தியே பிரஜாதந்தும்மா வியவச்சேச்சீஹி. ஆச்சாரியனுக்கு பிரியமான தர்மத்தை முறையான வழியிலே சேகரித்துக் கொண்டு வா, சம்பாதித்துக் கொண்டு வந்து ஆசிரமத்துக்கு மாதந்தோறும் தட்சிணை கொடு. அதோட நிறுத்தி விடாதே, உன்னுடைய பையனை கொண்டு வந்து ஆசிரமத்திலே குருகுலத்திலே சேர். இந்த குருவுக்கு மாணவன் என்ற இந்த சிஷ்ய பரம்பரையை அறுத்து விடாதே அப்படிங்கிறார் குரு. இன்றைக்கு எப்பொழுது அறிவு என்பது வியாபார பொருளாக ஆகிவிட்டதோ அப்பொழுது நமக்கு எல்லா வகையிலும் பயம். அப்போ கலாச்சார சீரழிவை பாருங்கள். குலவிருத்தி இல்லை, குணவிருத்தி இல்லை, சமூக விருத்தி இல்லை, தர்ம விருத்தி இல்லை, சாஸ்திர விருத்தி இல்லை.
இதெல்லாம் வேண்டாம் என்றால் தானம் என்பது கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சரி, யாருக்கு கொடுக்கணும் தானம்? தானத்தை மூன்றாக பிரிக்கின்றது சாஸ்திரம். கொடுக்காமை என்கின்ற நிலையிலிருந்து கொடுத்தல். இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம். இந்த கொடுத்தல் என்று வரும்பொழுது தாழ்வான நிலையிலே உண்டான கொடுத்தல், மத்தியமான நிலையிலே உண்டான கொடுத்தல், உத்தமமான நிலையிலே உண்டான கொடுத்தல். பகவான் அதை மூன்றா பிரிச்சு சாத்வீக தானம், ராஜசீக தானம், தாமசீக தானம் என்று தானத்தை மூன்றாக பிரிக்கிறார். தாமசீக தானம் என்பது என்னது? வேதம் முக்கியம் அல்ல, மந்திரம் முக்கியம் அல்ல, அக்னி முக்கியம் அல்ல, திரவியங்கள் முக்கியம் அல்ல, வேத விற்பன்னர்கள் முக்கியம் அல்ல, நல்ல இடம் நல்ல காலம் முக்கியம் அல்ல, நல்ல பாத்திரம் முக்கியம் அல்ல, நல்ல தேவதைகள் முக்கியம் அல்ல. என்ன பண்ணுவது? அசுத்தமான இடம், அசுத்தமான காலம், அசுத்தமான மனிதர்கள், அசுத்தமான மனம், கீழான நோக்கம். இந்த மாதிரியான அடிப்படையாக இருக்கின்ற தன்மையை கொண்டு கொடுக்கப்படுகின்ற தானம் தாமச தானம். அதேஷ காலேயத் தானம், அதேஷ காலேயத் தானம் அபாத்ரேப்யஸ்ச தீயதே, அபாத்ரேப்யஸ்ச தீயதே. அசத்கிருதமவைஞாதம், அசத்கிருதமவைஞாதம் தத் தானம் தாமசம் உதாஹ்ருதம், தத்தானம் தாமச உதாஹ்ருதம். அந்த தானம் தாமசம் என்று சொல்லப்படுகிறது. எது? நல்ல தேசம் இல்லாத அதேஷ, அதேஷ அகாலே, நல்ல தேசம் நல்ல இடம் இல்லாமல், நல்ல காலம் இல்லாமல், நல்ல பாத்திரம் இல்லாமல், பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடும் சொல்லும் அல்லவா, நல்ல பாத்திரத்துக்கு கொடுக்காத, நல்ல தேசம் இல்லாத, நல்ல இடம் இல்லாத கொடுக்கப்படுகின்ற தானம் தாமசம். அதோட அசத்கிருதம், சத்கிருதம் நல்ல செயல் செய்யாமல், அசத்கிருதம் நல்ல செயல் செய்யாமல் அசத்தாக இருக்கக்கூடிய செயலை செய்து பூஜை முதலிய காரியங்களை செய்யாமல் கொடுக்கப்படுகின்ற தானம். அதோட ரொம்ப முக்கியம் அவைஞாதம், அவமரியாதையுடன் கொடுக்கப்படுகின்ற தானம். இதெல்லாம் இருந்தால் அந்த தானம் தாமசம் இதி உச்சியதே, கீழான தானம். அப்ப இந்த தானத்துல என்ன இருக்கும்? கொடுப்பவனிடத்திலே தூய்மை என்பது வராது. முக்கியம் அதுதான். தானம்னா தூய்மைப்படுத்தணும் பார்த்தோம் அல்லவா? இப்பேற்பட்ட தானத்தினால இவர்களுடைய மனம் தூய்மை அடையாது. மாறா என்ன இருக்கும்? தம்பமும் அபிமானமும் தர்ப்பமும் மேலோங்கி இருக்கும். தம்பம், அபிமானம்,
தர்ப்பம், தற்பெருமையும் அகங்காரமும் அபிமானமும் மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மை. அசுத்தமான மனம் சுத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, இதிலிருந்து கொஞ்சம் மேம்பாடு உடையவர்களாக ராஜச தானத்தை சொல்றார் பகவான். யத்து பிரத்யுபகாரார்த்தம் யத்து பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனः பலம் உத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். இந்த தானம் ராஜச தானம். எது? யத்து பிரதி உபகாரார்த்தம். நான் உனக்கு ஒரு உபகாரம் செய்தால் அங்கிருந்து பிரதி உபகாரம் வருவதை போல இருந்தால் நான் உபகாரம் செய்வேன். அவர்களால் எனக்கு உபகாரம் செய்ய முடியாமல் நான் மட்டுமே உபகாரம் செய்வதை போல இருந்தால் அப்ப யோசிப்பேன், நான் உனக்கு 10 ரூபா கொடுத்தா திருப்பி எனக்கு 10 ரூபா கொடுத்துரும் அப்படின்னா உபகாரம் பண்றேன். நான் உடலால் உழைத்தால் திருப்பி எனக்கு அந்த உடல் உழைப்பை கொடுத்துடணும் அப்படின்னா உனக்கு நான் உடல் உழைப்பை கொடுப்பேன். பிரதி உபகாரார்த்தம், மற்றவர்களுடைய உபகாரம் என கிடைப்பதை போல இருந்தால் அதை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானம். அது பணமா இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பிரதி உபகாரார்த்தம், மற்றவர்களுடைய உபகாரம் தனக்கு கிடைப்பதை போல இருந்தால் நான் உபகாரம் பண்றேன். எனக்கு அவர்களுக்கு எந்த உபகாரமும் கிடைக்காது என்றால் நான் உபகாரம் செய்ய மாட்டேன், என்னுடைய உபகாரத்தை தானமாக கொடுக்க மாட்டேன். அப்ப இந்த உபகாரத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானம். பலம் உத்திஷ்ய, பலனை எதிர்பார்த்து. என்ன அழகான ஒரு கிளாரிட்டி பாருங்க, என்ன ரிசர்ச் பாருங்க. பலனை உபதேசித்து எதிர்பார்த்து, இந்த பலன் இந்த உலகத்திலும் மற்றவர்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய பலன் சொர்க்க பலனை எதிர்பார்த்து, புண்ணிய பலனை எதிர்பார்த்து. பலம் உத்திஷ்ய தீயதேச்ச தானம். மூன்றாவது பரிக்ளிஷ்டம், மன வருத்தத்தோட கொடுக்க வேண்டி இருக்கிறதே, கொடுக்கவில்லை என்றால் நம்மை திட்டுவார்களே என்று பரிக்ளிஷ்டம் தானம். பாஷைக்கார் ரொம்ப அழகான வார்த்தையை போடுறது. பரிக்ளிஷ் என்பதற்கு கேத சம்யுக்தம், மன வருத்தத்தோட செய்யக்கூடிய தானம் ராஜசம் இது உச்சதே. அப்ப இவர்களுக்கும் என்ன வராது? மன தூய்மை வராது, தர்ப்ப தம்ப அபிமானம் போகாது. இவர்களும் தன்னுடைய அகங்காரத்தை எப்பொழுதும் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். பலனை உத்தேசித்தாச்சல்லவா, பலனை உத்தேசித்தாலே அதுக்கு உண்டான பலனுக்கு உண்டான ஒரு லோகத்திற்கு போயாக வேண்டும், ஒரு பிறவி எடுத்தாக வேண்டும். சத்துவ குண தானம் என்பது என்னது? தாத்தவ்யம் இதி யத் தானம் தீயதேனுபகாரிணி தீயதேனுபகாரிணி தேசே காலே ச பாத்ரே ச தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாத்தவ்யம் இதி, கொடுக்க வேண்டும், கொடுத்தே தீர வேண்டும். காரணம், நான் வாங்கி விட்டேன், வாங்கிய இடத்திலிருந்து நான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன், கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த மனம் உடையவனாய், கொடுப்பதில் மட்டுமே எண்ணம் உடையவனாய், வாங்குதலிலோ பலனை எதிர்பார்த்தோ மன வருத்தத்துடனோ இல்லாமல் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது
எது தனக்கு தேவையில்லையோ அதை கொடுத்தல் தானம் அல்ல. எது தனக்கு வேண்டாமோ அதை கொடுத்தல் தானம் அல்ல. எது தனக்கு உபகாரம் இல்லையோ அதை கொடுத்தல் தானம் அல்ல. உத்தமமானவற்றை தானமாக கொடுத்தல். பரீட்சித் மகாராசாரி நச்சிகேதசனுடைய அப்பா வாஜஸ்ரவஸ் தானம் கொடுத்தார் அல்லவா, அந்த போல தானம் அல்ல, உத்தமமானதை தானமாக கொடுத்தார். மகாபலி கொடுத்ததை போல அல்ல. மகாபலி கொடுத்தது ராஜச தானம். அதனால்தான் தானம் கொடுத்தும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை, அவன் லோகத்துக்கு போகின்றான். காரணம், உத்தேசித்து கொடுக்கிறேன்கிற அந்த அகங்காரத்துடன். தாத்தவ்யம் கொடுக்கப்பட வேண்டும், உன்னதமானவற்றை கொடுக்கணும். திருமூலர் சொல்றார், கொடுத்தல் என்று வரும்போது என்ன அழகான ஒரு திருமந்திரம் பாருங்கள். யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் தோறும் பிடி அரிசி, யாவருக்குமாம் உண்ணும் போதும் பிடி அரிசி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இதற்கு மேல என்ன சொல்லணும்? தாத்தவ்யம், நல்ல பாத்திரத்துக்கு நல்ல தேசத்தை கருதி, நல்ல காலத்தை கருதி, எல்லா பண்புகளும் கூடி, தேவ ஆராதனை, அக்னி காரியங்கள், மந்திரங்கள் எல்லாம் இருந்து, அடுத்து ரொம்ப முக்கியமானது அனுபகாரினே, ரொம்ப முக்கியமானது. திருப்பி எனக்கு உபகாரம் செய்யக்கூடிய அருகதை இல்லாத உத்தமமான பாத்திரத்திற்கு, உத்தமமான தேசத்திலே, உத்தமமான காலத்திலே, உத்தமமான பாத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற தானம் சாத்விகம் தானம். அப்படி உத்தமமான பாத்திரத்துக்கு, உத்தமமான தேசத்திலே, உத்தமமான காலத்திலே, திருப்பி எனக்கு எந்த உபகாரமும் செய்ய முடியாத பாத்திரத்திற்கு நான் தானம் கொடுத்தால், அப்படி யாரு கொடுக்க முடியும்? வேத விற்பன்னர்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, ஞானிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தானம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி, தம்பம், தர்ப்பம், கர்வம், அபிமானம் இது எல்லாவற்றையும் உருவட வைத்து, இந்த மனதை, தூய்மையுடைய மனதை இறைவனிடத்திலே அழகான ஒரு மாலையை போல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தானம் கொடுக்கப்பட வேண்டிய தானம் என்று பகவான் சொல்லுகிறார். அதனால்தான் இதை ஞானம், தெய்வ சம்பத் என்று சொல்லுகிறார். அதனால தானம் கொடுப்போம். தானம் கொடுப்பதன் மூலமாக இறைவனை அடைவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.